பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை தமிழ்நாடு அரசு முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தின் பொது இடங்கள், சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சி கொடிக்கம்பங்கள் மற்றும் அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிட வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஏற்கனவே தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்ட கொடிக்கம்பங்களை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது ஜூலை 2க்குள் தமிழகத்தில் உள்ள பொது இடங்களில் வைக்கப்பட்ட கொடிக்கம்பங்கள் அனைத்தும் அகற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்றம் ஜூலை 2க்குள் கொடிக்கம்பங்களை அகற்றாவிட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் சாலையின் நடுவே அமைந்துள்ள தடுப்புகளில் கொடிக்கம்பங்களை நடக்கூடாது எனவும் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் அவ்வப்போது நடைபெறும் விழாக்களின் போது சாலையின் நடுவே சென்டர் மீடியன்களில் அமைக்கப்படுகிற அந்த கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் எதையும் அமைக்க அனுமதிக்க கூடாது எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் பொது இடங்களில் நடத்தப்படுகிற கொடிக்கம்பங்களில் ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் எனவும் இது போன்ற அனுமதி இல்லாமல் பொது இடங்களில் கொடிக்கம்பங்கள் நட அனுமதிக்க கூடாது எனவும் அவ்வாறு நடப்பட்டால் ஒவ்வொரு கொடிக்கம்பத்திற்கும் ரூபாய் கட்டணமாக வசூலிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் கடந்த ஜனவரியில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை இதுவரை அமல்படுத்தாதது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக உயர்நீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறது. மேலும் பொது இடங்களில் நடைபெறும் அரசியல் கட்சி கூட்டங்களிலும் அதற்கான வாடகையை வசூலிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு வசூலித்தால்தான் பொது இடங்களில் பொதுமக்களின் இடையூறு இல்லாமல் இருக்கும் எனவும் உயர்நீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதும் கொடிக்கம்பங்களை அகற்றி அது தொடர்பான அறிக்கையினை ஜூலை 2ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கால அவகாசம் எதுவும் வழங்க முடியாது என தெரிவித்த உயர்நீதிமன்றம் வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.